ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சுவையான டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. இதை எப்படி செய்யுங்க பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு ட்ரையாக சில பொருட்களை வறுத்துக்குவோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்குவோம். வறுப்பட்டதும் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுவும் வறுப்பட்டதும் 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சதும் 1 டீஸ்பூன் தேங்காய் துருவல் அதை போட்டுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நல்லா வறுத்து விடுங்க. கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா ஓரளவுக்கு வறுத்தா போகும். ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து விடுங்க. இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்குவோம். இது ஆறுனதும் பொடி பண்ணிக்குவோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து போட்டு பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நீங்கள் பச்சை வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம், நான் வறுத்த வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இதிலே கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறமா பச்சை மிளகாய் போட்டு வறுத்துக்குவோம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். வெங்காயம் பச்சை வாசனை போனதும் நான் ஒரு 4 கத்திரிக்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நீட்டமாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கத்திரிக்காய் வதக்கி விட்டுக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு மூடி வைங்க. இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா கத்திரிக்காய் நல்லா வதங்கி இருக்கு. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்துட்டு இந்த புளி தண்ணீரை இது வேகட்டும், மூடி வச்சுக்குவோம். இப்போ திறந்து பார்ப்போம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதில் நம்ம பொடி பண்ண இந்த பொடியை இதில் போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சமயத்தில் உப்பு பத்தலைன்னா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 கப்பு
வடிச்ச சாதம் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல போட்டுக்கலாம். இல்லை போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா கலந்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம். சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப திறந்து பார்ப்போம். ஏறி இருக்க நல்லா உதிரி உதிரியா ஆயிடுச்சு பாருங்க. கடைசியா இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டுக்குவோம். நீங்க முந்திரி பருப்பு கூட வறுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ அருமையான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடுவோம். கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சுக்குவோம். இப்போ சுவையான டேஸ்டியான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக நீங்கள் தயிர் பச்சடி வச்சுக்கலாம், அப்பளம், வத்தல், ஊறுகாய், அது மட்டும் இல்லாமல் சாப்பிடலாம். இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது 1 part மீல் கூட சொல்லலாம். இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.